அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். ஏதாவது ஒரு இடத்துல யதார்த்தமாக பேசி அடிக்கடி மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அதனால் யார் எது பேசினாலும் பரவாயில்ல சாமி, கும்பராசிக்காரவங்க எப்போ யாருக்கிட்ட எது பேசினாலும் கவனமாக பேசுங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேசுவீங்க, நல்லதை பேசுவீங்க, உண்மையை பேசுவீங்க. இது பல நேரத்தில் நமக்கே உபத்திரவமாக போய் மாட்டிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஒரு வளர்ச்சி, சுக்கிரன் நமக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிறார். சில இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காதை லைட்டாக கொடுத்து கேட்டுக்கணும், முழுசாக கேட்டுடக்கூடாது. சின்ன விஷயமே போதும், ஒரு போஷாக்கு அது நமக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுடைய மன அழுத்தங்களை இப்போ குறைக்கிறதுக்கு நல்ல மருந்து கிடைக்கக்கூடிய நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரருக்கு பணம் ஏதாவது ஆசைப்படுறீங்களா, பொருள் ஏதாவது ஆசைப்படுறீங்களா, சொல்லுவாங்க பெண்ணு பொண்ணு பொருள் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய நேரம். மனசாட்சியை தூக்கி அப்படி ஓரம் கட்டி வச்சுருங்க. நான் பல பகுதியில் அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கும்பராசிக்காரவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, அவங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்ற முயற்சி பண்ணுறேன்,
அவங்களுக்கு அது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், இவங்களுக்கு அது பிடிக்கணும்னு நினைக்கிறேன், இவங்களை விட்டுட்டு சாப்பிட எனக்கு தெரியாது, இப்படியெல்லாம் நினச்சி கும்பம் அழிஞ்சு போகுது. அதனால் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், வீட்டில் சாப்பாடு வீட்டுக்கு வாங்குகிறோம், நீ முதல்ல போய் சாப்பிட்டுடு, ஹோட்டலுக்கு சாப்பிட்டுக்கிட்டு ஆர்டர் போட்டுரு, ஆர்டர் வாங்கிட்டு வந்து வீட்டில் அதுவும் என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கிட்டு வாங்க. ஒரு வீட்டில் கேட்குறாங்க இதுதான் வேணும்னு, அதை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. எக்ஸஸெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்ல பேர் வாங்காதீங்க, நல்ல பேர் கொடுக்கவே மாட்டாங்க, கிழிச்சு தொங்க போட்டுருவாங்க. சாப்பிட்டேன்னு ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு வீட்டில் வந்து சொல்லாதீங்க. உங்களுக்கு இங்கே ஒரு சாப்பாடு, அப்போ அரை வயிறு அங்கே சாப்பிட்டுக்கணும், மீதி இருக்கிற அரை வயிறு இங்கே வந்து சாப்பிடணும். இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையை, அந்த பாகிஸ்தான் இந்தியா போர் கூட முடிஞ்சிடும். கும்பராசிக்காரவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற போர் என்றைக்குமே முடியாது. எல்லாருமே பாகிஸ்தானை எப்படி எதிரியாக பார்க்குறாங்களோ அதேமாதிரி கும்பராசி எதிரியாக தான் பார்ப்பாங்க. இது போர் முடியாது. கும்பராசிக்காரவங்க போர்க்களத்திலே இருந்து கொண்டு இருப்பவர்கள். ஆனால் என்னங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை. ஏதாவது தப்பாக பேசிட்டாங்களா? இல்லை. ஏதாவது வருத்தப்படும்படி ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ சத்தியமாக அவங்களுக்கு அது வராது. அப்புறம் என்ன தான் கும்பராசிக்கு பிரச்சனை? உண்மையை பேசுகிறாங்க. என்ன தான் இப்போ கும்பராசிக்கு பிரச்சனை? ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க. என்ன தான் இப்போ கும்பராசிக்கு பிரச்சனை? அவங்களுக்கு இன்னொருத்தவங்க அவமானப்பட்டால் பிடிக்காது. அட போயா, இந்த நல்ல குணம் உள்ளவங்களையா திட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? ஆமாம் ஆமாம் ஆமாம், இது இன்னைக்கு இல்லை, இது வந்து கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு பத்திரிகையில் போடுவாங்க கன்னித்தீவு கதைன்னு, அது இன்னைய வரைக்கும் முடியல, எந்த காலத்துலையும் முடியாது. அது மாதிரி கும்பராசிக்காரர்களே இந்த இடத்த தான் இவ்வளோ தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா நமக்கு ஒரு உலகம் இப்போ ஏற்படும். இந்த கும்பத்திற்குன்னு ஒரு மனிதர்கள் கிடைப்பாங்க, உங்கள் கும்பத்தை புரிந்து கொள்ள மனிதர்கள் கிடைப்பாங்க, அவர்கள்கிட்ட நல்லா பழகுங்க. நீங்கள் யாரையாவது புரிய வைக்கணும்னு நினச்சி ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க, வராது, யாரையும் புரிய வைக்க முடியாது. ஆல்ரெடி எல்லாம் உங்கள் மேலே ஒரு கான்லேயே இருப்பான். உங்களை ஏதாவது ஒன்று என்ன சொல்லுவாங்க, உரண்ட சொல்லணும், குத்தம் சொல்லணும், உங்களை திருத்தறதுக்கு பல பேரும் முயற்சி பண்ணுவான். தப்பு பண்ணாதவனை திருத்தி என்ன பண்ணுறது? அவன் எப்படி திருத்த முயற்சி பண்ணுறான் தெரியுமா? தனக்கு சாதகமாக பேசுகிறான்னு உங்களை கேட்குறான், அவ்வளோதான். அவனுக்கு சாதகமாக பேசுனா நம்ம தர்மத்தை மீறுறதுன்னு அர்த்தம். நமக்கு தர்மத்தை மீற தெரியாது, அவனுக்கு அதை விடமாட்டான். அவனுக்கு சாதகமாக பேசினா தான் நம்மளை வாழ விடுவான். அதனால தான் கும்பராசிக்காரர்கள்ட்ட நான் விண்ணப்பம் கேட்குறது என்ன தெரியுமா? நீ கடவுளை கும்புறதெல்லாம் விட தங்கம், நீ நிறைய கும்பிட்டுட்ட தங்கம், எல்லா கடவுளுமே என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, உன் எதிராளிகளுக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் கடவுள் கூட. இவ்வளோ ஓப்பன் டாக்கில் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் பண்ணாத பரிகாரம் கிடையாது, கேட்காத கடவுள்கிட்ட கேட்காத கேள்வி கிடையாது. ஆனால் அந்த கடவுள் கூட எதிராளிக்கு சப்போர்ட் பண்ணுவார், நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்படி தான் கும்பராசி கடவுள் கூட கை விட்டுருவார் சில இடத்துல கை கொடுக்குற மாதிரி கொடுப்பார், நம்ம தான் பிடிச்சிக்கணும். அப்போ யார் மீது நம்பிக்கை வைக்கணும்? அசிரிரி பிரபஞ்சத்தின் மீது கும்பம் நம்பிக்கை வைங்க, எது நடந்தாலும் நன்மைக்கு. யாராலும் வீழ்த்த முடியாதவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். ரொம்ப சிம்பிள். நான் அதான் சொன்னேன், ரொம்ப அக்கறைப்படாதீங்க இந்த நேரத்தில், அது வேண்டாம். ரொம்ப ஒருத்தவங்களுக்காக பேசி என்ன பண்ண போகிறோம்? அவங்க எக்காரணம் கொண்டு நம்மளை மனசில் ஏற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில பேர் மனசில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா எப்படிங்க முடியும்? லிமிட்டட் பேசஞ்சர் தாங்க வந்து வண்டியில் ஏற முடியும். ஒரு டாக்ஸியில் 4 பேர், டிரைவரை சேர்த்து தான் 4 பேர். நீங்கள் நல்லா கவனிங்க, டிரைவரை சேர்த்து 5 பேருன்னுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா நெருக்கடியில் உட்காந்துருப்பாங்க, பின்னாடி உட்காந்துருக்கிறவன். பல நெருக்கடிகளில் உட்கார்ந்திருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சில சூட்சமத்தோட சுலபமாக சில வெற்றியை கொடுக்குறார். எப்படின்னு கேட்டால், யார் விஷயத்துலையும் தலையிடாத ராஜா, வாயை அப்படியே பொத்திக்கோ, அவ்வளோதான். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சிறப்பாக கொடுக்க போகிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
வாய் தான் இப்போ பிரச்சனைக்கு காரணமாக போகுது. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரன் உங்களுக்கு சில வளர்ச்சியை கொடுக்குறார். அதனால் ரசிக்க பாருங்கள். ஒரு நட்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும். ரசிங்க சில விஷயத்தை. எதிர்கொள்கிறத விட ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போ வருது. மேக்சிமம் யாருக்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம் பிள்ளைகளா. இந்த நேரத்தில் ஒரு நபரால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது அந்த நபரை புரிஞ்சுக்கிங்க. நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சங்கல்பம்னு சொல்லுவாங்க, உறுதிமொழியாக எடுத்துங்க, நல்லா இருப்பீங்க. என்னது, யார் பேசுகிறதையும் நான் கேட்டுக்கிறேன், நான் திரும்பி ரிப்ளை கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் போடுறோம், அதை எப்போ போஸ்ட்மேன் எடுத்துன்னு போகிறாருன்னு தெரியுமா? அந்த போஸ்ட் போட்ட இடத்துலையே டெலிவரி வருது, நமக்கு வரல. இதை மட்டும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடவுள் உதவியை விட மன உதவி தேவை, பிரபஞ்சத்தோட உதவி தேவை. அதனால் இயற்கை கிட்ட போய் முறையிடுங்க. ஒரு புளிய மரம் இருக்கா, வேப்ப மரம் இருக்கா, மகமாய் வேப்ப மரத்தில் இருக்கா நம்பி மகமாயிட்ட பேசுங்க. ஆலமரத்திட்ட முனீஸ்வரன் இருக்காருன்னு நம்பி முனீஸ்வரன்கிட்ட பேசுங்க. அந்த காலத்துலலாம் சொல்லி வைக்கிறது தான். நீங்கள் இயற்கையை பார்த்து பேசுனா அது நடக்கும். நல்லதை நினைக்கணும், நிறைய நல்லதை பேசுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை சுக்கிரன் கொடுக்குறார். சுக்கிரன்னா ஆசைக்காரகன். இந்த ஆசை, உங்கள் ஆசை இப்போ நிறைவேற போகுது. இந்த ஆசையை யார்ட்டையும் வெளிப்படுத்திக்காதீங்க. வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.